ஹே ஆல் மோர் தென் 10 ப்ளீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து ஃபஸ்ட் ப்ளீட்ஸ் வேணுமோ அதை வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணி பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சாரியோட பேக் சைடில் தான் நம்ம வந்து செக்யூர் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் வந்து ஃபஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருந்தீங்களோ அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஃபோல்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஃபோல்டே வந்து பாதியாக வந்து அந்த ஃபஸ்ட் ப்ளீட்ஸோட பாதியாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். இதே மாதிரி வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக அந்த எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை தாண்டி வெளியே போகக்கூடாது. அதே சைஸில் வந்து சாரியோட எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு மோர் தென் 10 ப்ளீட்ஸ் வரும். ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும். ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து சேம் சைஸில் வந்து உங்களுக்கு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக அலைன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோர் தென் 10 ப்ளீட்ஸ் வரும். ஸோ ஈவனாக வந்து அலைன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.